ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா தலிகை இல்லை. காரணம் என்னன்னா, இன்னைக்கு எங்கள் ஆத்துல எங்கள் அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஹல்தி ஃபங்க்ஷன் கம்யூனிட்டி ஹாலில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் அதுக்கு போகிறேன். ஸோ ஆனால் அதுக்கு பதிலாக நேத்திக்கு நான் வந்து ஒரு எக்ஸ்போ போனேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எங்கள் ஆத்துல சோஃபா ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கு. ஸோ ஒரு மாதிரி என்னன்னா, எனக்கு ஆல்ரெடி 2 தடவை ஸ்லிப் டிஸ்க் ஆயிருக்கு. ஸோ அதுல உட்காந்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப இடுப்பு ரொம்ப பெயின் ஆறுது. பட் சூழ்நிலையும் வாங்குற மாதிரியும் இல்லை. பட் ஒரு ஐடியா என்னதான் இருக்கு, பிரைஸ் என்ன மாதிரி கிடைக்கிறது அப்படின்றத ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வரலாம். இன்கேஸ் வாங்கியே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனாக்கா தென் வி வில் திங்க் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாக்கோசரம் அந்த ஃபர்னிச்சர் எக்ஸிபிஷன் போகலாம் அப்படின்ட்டு நேற்றுக்கு போயிட்டு வந்தேன். சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு 3 மணிக்கு கிளம்பிட்டு 5 மணிக்கெல்லாம் ஆத்துக்கு வந்துட்டேன். போறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ், வரதுக்கு ஒரு 15 மினிட்ஸ், நடுவில் அங்கே 1 மணி நேரம் மேலே தங்கவே இல்லை. வேகமாக போயிட்டு வேகமாக வந்துட்டேன் நான். ஸோ அதுக்குள்ள வந்து என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அழகான எக்ஸிபிஷன். நிறைய பேருக்கு வந்து இன்டீரியர் பண்றதுக்கோ இல்லைன்னா ஏதாவது நியூவா அப்கிரேடிங் பண்றதுக்கோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நான் இதை வந்து கவர் பண்ணினேன். இன்னும் வந்து அது அக்டோபர் 2nd 5th வரைக்கும் இருக்கு. நிறைய பேர் சொன்னேன், ஏதாவது எக்ஸிபிஷன் போடுறதா இருந்தா முன்னாடி போட்டு எல்லாம் நாங்களும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நேற்றுக்கு ஃபர்ஸ்ட் டே. ஸோ நேற்றுக்கே போய் கவர் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு அக்டோபர் 3rd உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். ஸோ 4th and 5th டெஃபினட்டா உங்களால போய் அதை பார்க்க முடியும். கண்டிப்பா அது யாருக்காவது யூஸா இருந்ததுன்னா பேலஸ் கிரவுண்ட் பெங்களூர்ல நடக்கிறது. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த வீடியோவை காட்டுறேன். உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. சில கடைசியாலாம் அந்த லைட்னால ஒரு அலையா வருது. கண்ணு வலிச்சதுன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உடம்பு ரொம்ப முக்கியம், தலைவலி வந்துட போறது. ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான வீடியோவை பத்தின விவரங்கள். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. தயவு செய்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பெங்களூரில் பேலஸ் கிரவுண்டில் ஆட்டோமொபைல் அண்ட் ஃபர்னிச்சர் எக்ஸ்போ நடந்துட்டுருக்கு. அக்டோபர் 2nd 5th வரைக்கும் நடக்கிறது. இன்றைக்கி நான் வந்திருக்கிறது அக்டோபர் 2nd. இன்னும் 3 நாள் இருக்குது. எங்காத்து சோஃபா ரொம்ப கண்டிஷன் பேடாக இருக்குது. சும்மா என்ன மாதிரி அவைலபிலிட்டி இருக்குது, ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். உள்ளே நுழையிறச்சியே இந்த லுக்கெல்லாம் பார்க்குறச்ச ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்குது. நிறைய ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஃபர்னிச்சர்ஸு, அது இதுன்னு என்னமோ நிறைய சாமான்கள் இருக்குது. நான் ரொம்ப ஃபர்னிச்சர் எக்ஸிபிஷன்லாம் வந்தால் நான் வரமாட்டேன், எனக்கு அவசியம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ தேவையாக இருந்தால் மட்டும் வரலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். சரி, சும்மா ஒரு R&D தான் இதுன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கிறது இம்மீடியட்டாக பிளான் இல்லாட்டினா கூட ஒரு ஐடியா நமக்கு எப்படி இருக்கும், என்ன பட்ஜெட்டில் இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கலான்ட்டு தான் வந்தேன் நான். இந்த டாக் கிளாஸில் இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. எங்காத்தில் இருந்த சோஃபா, அந்த 3 seater சோஃபாவில் எல்லோரும் என்ன பண்ணுறா, 2 ஓரம் அந்த ஹேண்டில் இருக்கிறதுல தான் உட்கார்றாளே தவிர நடுவில் உட்கார்றதில்ல. அதனால 2 சைடு அமுங்கி நடுவில் இருக்கிறது மேடாயிடுறது. இன்னொரு ரீசன், யாராவது வந்தால் எல்லோரும் முட்டிண்டு உட்கார்றதையும் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் என்னோடய ஐடியா, எனக்கு இந்த மாதிரியே 2 வேணும், இந்த 3 seater வேண்டாம். சில சோஃபாஸ்லாம் வந்து இந்த ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி இடத்துல இல்லைன்னா பெரிய ஹாலாக பிரம்மாண்டமாக இருக்கிற வாழ்க்கெலாம் இந்த மாதிரி வந்து ராயலாக இருக்கிறது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். 2+2 seater இருக்கு இல்லையா, இந்த 2, அது 2 சேர்த்து 90,000 சொன்னாப்புல. இதெல்லாம் கூட ரொம்ப ரிச்சாக இருக்குது. ஃபார்மல் லிவிங் ஏரியா, அப்புறமா ஃபேமிலி லிவிங் ஏரியான்லாம் தனித்தனியாக வச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் படுத்திங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. சோஃபானா உக்காந்து டிவி பார்க்கணும், எல்லாம் காலை தூக்கி மேலே வச்சு படுத்துக்க வேண்டியது. கவுண்டரில் வந்து இந்த ஜூலா வந்து ஒர்க் பண்ணது ரொம்ப அழகாக இருந்தது. சரி, நம்ம இந்த எக்ஸிபிஷனில் எக்கச்சக்க மாடல் பார்த்தோம் அப்படின்னா அவள் கலர் கஸ்டமைசேஷன், மெட்டீரியல் எல்லாமே அவளே பண்ணி தந்து ஒரு வாரத்தில் டெலிவரி கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்கிறா. ப்ரைஸ் வந்து எக்ஸிபிஷன் ரேட் கம்மி, ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே நீங்கள் ஆர்டர் கொடுங்க அப்படின்லாம் நிறையா பேர் கேட்டால் நாங்கள் சொன்னோம் இப்போ தானே வந்திருக்கோம், ஒரு ரவுண்ட் ஃபுல்லு பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நான் ரொம்ப ஃபேன்சியாலாம் போகிற ஐடியாவே எனக்கு இப்போ சத்திக்கு இல்லை. இப்போ வாங்கிறதே கொஞ்சம் ஐடியா இல்லை, பட் போனாலும் ஃபேன்சியாக வாங்குகிற ஐடியா இல்லை. எனக்கு பிடிச்சதெல்லாமே வந்து இனிமேல்
ஹியர் ஆன்வர்ட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் அதை திருப்பி திருப்பி வாங்கக்கூடாது. அந்த மாதிரி பிளானில் சாலிட் வுட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது குஷன் அமுங்கிறது இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. பின்னாடி ஒரு மியூசிக் போயின்னு இருக்கு. இதுக்கு எதாவது காப்பிரைட் வந்துருமோன்னு பயம். ஸோ என்னுடைய ஐடியாலாம் இந்த மாதிரி வுட்டில் குஷன்ஸ் இருந்ததுன்னா லேட்டர் எப்பயாவது வேணும்னா அந்த குஷனை அப்படியே எடுத்துட்டு நம்ம வந்து வேறு குஷன் போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு துணி க்ளீனிங் பண்ணுறது எல்லாமே நல்லாயிருக்கும். பிகாஸ் எல்லாருமே சோஃபாவில் உட்கார மாட்டேங்கிறான். வந்தவுடனே அதில் படுத்துட்டு டிவி பார்க்குறதுன்னு உட்கார்றச்ச ஒரு பக்கமாக உட்காந்து அந்த சார்ஜரில் போட்டுட்டு ஃபோன் அங்கே வச்சுட்டு ஒரு சைடாக கையை வச்சுட்டு சோஃபாவை அழுத்திட்டு பார்த்தா அந்த இடம் பள்ளம் விழறது. ஸோ இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் ஆறுது. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரினா நல்லா உள்ளடங்கி உட்கார்ற மாதிரி இருக்கும், நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் ஈஸின்னு என்னுடைய ஐடியா. பட் இதெல்லாம் அழகாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நான் இன்டீரியர் பண்ணும்போது இந்த கார்பெண்டர்கிட்டயே எல்லாத்தையுமே அப்படியே வுட்லேயே வச்சு காட்டை ரெடி பண்ணேன். பட் இந்த மாதிரி காட்டெலாம் வாங்கி போட்டோம் அப்படின்னா மூவ் பண்ணக்குள்ள ஈஸியாக இருக்கும். இந்த ஹெட்ரெஸ்ட்லாம் வந்து வாலோட ஃபிக்ஸ் பண்ணது எனக்கு இப்போ அது சுத்தமாக பிடிக்க மாட்டேங்கிறது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஐட்டம்னா இந்த மாதிரி வுட் ஒர்க்லாம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஆன்டிக் ஃபினிஷிங்காகவும் அந்த லுக்கு இதெல்லாமே அமேசிங்காக இருக்குது பாருங்கோ. அந்த டைனிங் டேபிளில் எவ்வளோ ஒரு விதமான ஒரு பிராஸ் ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே அவள் கிளாஸ் போட்டு தருவா. ஒரு மாதிரி வின்டேஜ் லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஷாப் எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்தது. அதே போல் இந்த டைல்ஸ் இருக்குல்ல, டைல்ஸ் ஒர்க் இருக்குமே அந்த மல்டி கலரில், சட்டுன்னு அதுக்கு பேர் ஞாபகம் வர மாட்டேங்கிறது. ஸோ அந்த இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணின வுட் ஒர்க்கு, அதாவது தட் இஸ் டேபிள், காட், ஈவன் சேர்ஸ் இதிலெல்லாம் கூட இந்த மாதிரி இருக்கும். இந்த டைல்ஸ் அதை விட்டு வராமல் அவன் நீட்டாக அந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சில இடங்களில் நான் பார்க்குறேன் அந்த டைல்ஸ் பிடுங்கி வந்ததையும் பார்த்துருக்கேன். அது இல்லாமல் அதிலே நீட்டாக ஃபிக்ஸ் பண்ண மாதிரி டைல்ஸ் ஒர்க் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸு, நான் இவ்வளோ எக்ஸ்பெக்டே பண்ணவே இல்லை. நல்ல பெரிய எக்ஸிபிஷன். ஒன்லி திங் உள்ளே ஒரே ஃபேனும் இல்லை, ஏசியும் இல்லை. பெரிய பெரிய பெடஸ்டல் ஃபேன் வச்சுருக்காப்புல. அதனால தான் ஒரு மாதிரி ஃபேக்ட்ரி ஓடுற மாதிரி சத்தம் கேட்குறது. செம்ம கலெக்ஷன் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ். நம்ம இப்படி போயிட்டு வந்துட்டு கூட ஆர்டர் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வேறு எங்கேயாவது கூட நமக்கு ஐடியாஸ் கிடைக்கும். நமக்கு போனாக்கா நம்ம இடத்துக்கு எப்படி வாங்கலாம், கலர் வாங்கிறது எல்லாமே நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் போனாக்கா. இது வந்து கம்ப்ளீட்டாக டீ குட்டுன்னு சொல்கிறாப்புல. 35,000 சொன்னார் கம்ப்ளீட் செட்டு. தலைவர் பாருங்களேன் எவ்வளோ அழகாக அட்டகாசமாக சூப்பராக நிற்கிறாரு. இந்த கடையில் நிறையா ஒரிஜினல் ஆன்டிக் பீஸ் நிறையா வச்சுருக்கா. அவரே கூட சொன்னார் சில பீசஸ்லாம் வந்து 125 இயர்ஸ் ஓல்டு. டோரில் வந்து அடிச்சுட்டு, இது டோர் கல்வா? ஓகே, இது ஆன்டிக் பீஸ் ஆர் ஃப்ரெஷ் பீஸ்? 150 years old. ஓ, 150 years old. These things is for fixing on the doors, so it can be used as an anchor also. ஓ, ஓகே. சிலதெல்லாம் இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வைக்கிற மாதிரி ஜுவல்லரி பாக்ஸஸ் இருந்தது. இந்த கார்னரில் இருக்கிறது லெட்டர் பாக்ஸஸ். ஸோ நம்ம வர லெட்டர்லாம் அந்த காலத்தில் அப்படியே டேபிள் மேலே அரேஞ்ச் பண்ணியிருப்பா. நம்ம வெளியிலேருந்து வந்துட்டு அப்புறம் என்ன வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து இதெல்லாமே கோட் ஸ்டாண்ட் மாதிரி. இது ட்ரெஸ்ஸிங் மிரர், இது வித் டேபிள் அந்த மாதிரிலாம். இந்த கார்னர் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. 5,000 4,000 ரேஞ்சஸில் வந்து என்ன சொல்கிறது, அந்த காலத்தில் காலில் அப்படியே அழகாக வளைச்சி அது செய்கிறதே கூட ரொம்ப இன்ட்ரிகேட் வேலை தான். ஸோ அந்த மாதிரி. அப்புறமா இந்த கல்லாப்பொட்டி, பெரிய பெரிய மரப்பொட்டிகள் சொல்லுவாள் இல்லையா, அதுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாள், அந்த ட்ரங்க் பொட்டி மாதிரி மரத்தில், அதெல்லாமுமே அழகாக இருந்தது. இதெல்லாம் கோட் ஸ்டாண்டு. ஆற்றுக்குள்ளே வந்துட்டு அப்படியே கழட்டி அப்படியே மாட்டி வச்சுட்டு போவாள். கிராமஃபோன் பாருங்கோ, வெரி இன்ட்ரிகேட் கார்பெட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஷாப்ஸில் வந்து எக்ஸலண்ட்டான வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் வச்சுருந்தா. ஐ திங்க் இதெல்லாமே வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா, பெரிய இண்டிபெண்ட் ஹவுஸ் வச்சுருக்கிற வாழ்க்கை கார்டன் இருக்கணும், இல்லைன்னா ஆஃபீஸ், இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ், இது மாதிரி உள்ளே நுழையிறச்ச அந்த லாபியில் வெல்கமிங்காக இந்த மாதிரி பெரிய பெரிய இது வுட்டுலேயே அந்த கை ஷேப்பில் சீட்டிங் சேர்ஸ் இருந்தது. இதெல்லாமே வந்து ஒரு பெரிய லெவல் இன்டீரியர் பண்ணுறவாளுக்கு கண்டிப்பாக ரொம்ப அழகாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கும் அவளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற வாழ்க்கை இது மாதிரியெல்லாம் பார்க்க தான் செய்யலாமே தவிர இதை வாங்கின்னு வந்து இடத்த வச்சா அப்புறம் நம்ம ஆற்ற விட்டு வெளியில் போயிடணும், இடமே இருக்காது. அந்த மாதிரி தான் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்டு ஹோட்டல்ஸோட என்ட்ரன்ஸ்லலாம் வச்சாக்கா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஐ திங்க் இதுக்கப்புறமாலாம் வந்து கம்ப்ளீட்டாக இன்டீரியர்ஸ் ஒரு கமர்ஷியல் ஸ்டாப்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும்னு எனக்கு தோன்றுது. ஏன்னா இது போக பார்த்தா ஹோம் ரிலேட்டட் சாமான்கள்லாம், வீட்டு உபயோகப் பொருட்கள்னு சொல்லுவா இல்லையா, இதெல்லாம் பாருங்களேன். இந்த மார்பிளில் இருக்கிறது எல்லாமே நம்ம பெரிய பெரிய என்ன சொல்கிறது, ஹோட்டல் அகாமடேஷன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் அந்த லாபியோட டெக்கரேஷனுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிராஸ் இன்ட்ரிகேட் ஒர்க்கில் டேபிள் வித்து சேர்ஸோடு எவ்வளோ அழகாக இருக்குது. அதே போல் இவாளுடைய வால் ஹேங்கிங்ஸ், பெயிண்டிங்ஸ் எல்லாமே இன் அண்ட் அரவுண்டு இல்லை இன்டீரியருக்கு வேணுமான சாமான்கள் நிறையா இருக்குது. புதுசாக வீடு கட்டுற வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறையா கலெக்ஷன்ஸ் பண்ணலாம். கலெக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற வாழ்க்கை கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். இந்த எல்லோ லைட்னாலையா என்னன்னு தெரியல, வீடியோவில் ஈவன் எடுக்கச்சியை கூட நோட்டீஸ் பண்ணேன். அந்த லைனாக ஓடுறது அது என்னன்னு தெரியல. மேலே சில இடங்களில் ஃபேன் ஓடுறதுனாலையானும் தெரியல. ஹேண்ட்பேக்னால் நின்றுடுவேன். இப்போல்லாம் அவ்வளோவா வாங்கிறதில்ல, சுத்தமாகவே வாங்கிறதில்ல. 0% தான் நான் வாங்கிறது. இதெல்லாம் கேம்காட் மாதிரி இருக்குது, ஃபோல்டபிள், டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டு. என் ப்ரைஸ் இதோ 6,800 rupees offer, 5,800. 5,800. Ready, sir? Foldable cot cheese gas. How's it, sir? Excellent. இங்கேருந்து பார்த்தெல்லாம் கம்ப்ளீட்டாக நார்மல் எல்லா எக்ஸிபிஷன்லேயும் இருக்கிற கடைகள்லாம் இருக்கும். பெட் ஸ்ப்ரெட்ஸ் இருக்கும், ஸ்டெப்பல்ஸ் இருக்கும், வால் ஹேங்கிங்ஸ் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி அகைன் இங்கே பாருங்கள், ஃபுல்லும் டோர் மேட்ஸாகவே இருக்குது. அதுக்கப்புறமா இந்த கத்தி, கப்படா, வெட்டுறது, குத்துறது எல்லா சாமான்களும் எல்லா எக்ஸிபிஷன்லேயும் இருக்கிற, எக்ஸ்போலையும் இருக்கிற எல்லா சாமான்களுமே வச்சுருக்காப்புல. அகைன் இந்த லைட்டுனால கடக்கடான்னு ஓடுறது என்னமோ சம்திங். கம்ப்ளீட்டாக நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி ஏதோ கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதுலேருந்து பாருங்கோ, கம்ப்ளீட்டாக இன்ச் பை இன்ச்சாக ரசிங்கோ. எல்லாம் குட்டி குட்டி ஐட்டங்கள், ரொம்ப குட்டி. க்ளோஸ்அப்பில் காமிக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியும். சாரி ஃபார் தட் ஒன், அந்த லைட்டு கடான்னு மேலே ஏதோ ஒரு ஷேடு தெரியறது. பட் இது அவ்வளவு ஷோ பீஸு. எனக்கு தோன்றது என்னென்னா, இந்த ரெய்சின் ஆட் பண்ணுறவால இதை உள்ளே வச்சு மேலே ரெய்சின் குத்திட்டு ஏதாவது பெண்டன்ட்டு அந்த மாதிரிலாம் பண்ணலாம். கீ செயின்ஸ் எல்லாம் பண்ணலாம். இதை வாங்கின்னு வந்து ஒரு பீஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 100 rupees சொல்கிறாரு, சின்னதெல்லாம். அதை விட அதுக்கு அடுத்ததெல்லாம். பட் எல்லாம் குட்டி குட்டி பொம்மைகள் ரொம்ப அழகாக இருக்குது. நான் ரொம்ப
ரொம்ப இந்த ஹோல் எக்ஸிபிஷனில் ரசித்ததே இந்த குட்டி பீசஸ் தான். கையில் எடுத்தால் ஒரு 1/2 இன்ச்சு கூட வராது ஒரு பொம்மையும். ஆனால் ரொம்ப க்ளோஸ்அப்பில் காமிக்கிறச்ச பெருசு பெருசாக தெரியறது, பார்க்குறதுக்கும் அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ஸோ இந்த ஹோல் பீஸ் ஆக்சுவலாக ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ இந்த இடத்துல எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். அத்தனையும் ரசித்து பாருங்கோ, ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது இந்த கொலுவிலலாம் வந்து பார்க் பண்ணணும்னு நினைக்கிற வாழ்க்கையில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பண்ணாக்கா இந்த தண்ணியில் வைக்கிற பொம்மைகள், இதிலெல்லாம் காட்டில் இருக்கிறது, நிலத்தில் இருக்கிறது, அந்த மாதிரி எல்லா விதமான பொம்மைகளும் அந்த இடத்துல இருக்குது, குட்டி சைஸு. ஸோ அதனால் பார்க் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற வாழ்க்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணுற வாழ்க்கை இந்த பொம்மைகள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கேன். பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு எல்லாமே வாங்கணும் போல் ஆசையாக இருந்தது, ஆனால் நான் ஒன்று கூட வாங்கவே இல்லை. பட்டு பாருங்க, நிச்சயமாக என் பொண்ணு வந்திருந்தானா வாங்குவா, இது வாங்கலான்னு. அவளுக்கும் என்ன மாதிரியே இந்த குட்டி குட்டி பீசஸ் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப இஷ்டம். கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் கூட இருந்தது அதில். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. Can you play this one? Okay. हाँ अच्छा अच्छा கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த கடை. எல்லாம் பாம்பேலேருந்து வந்திருப்பாங்க. கஃப்தான்ஸ் இருக்குது. சாரி எவ்வளோ அழகாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இத்தனுண்டா ತಗೊಂಡೋಗ್ಬೋದು. ಇಲ್ಲಪ್ಪ ನೀ ತೋರಿಸೋವಾಗೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಬರುತ್ತೆ, ನಮ್ಮ ನೈಟಲ್ಲಿ ಇದೇ ಥರ ಬರುತ್ತೆ ಅಂತ ಡೌಟ್ ಇತ್ತು ಅಂದರೆ ನೇಮ್ ಆ್ಯಂಡ್ ಅಡ್ರೆಸ್ಸು ರೀಫಂಡಬಲ್ ₹200 ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ತೀವಿ. ಮನೆಗೆ ತೊಗೊಂಬರ್ತೀವಿ, ನಿಮ್ಮ ನೈಟಲ್ಲಿ ನೀವೇ ಮಾಡಿ ನೋಡಿ ತೊಗೊಳ್ಳಿ. 1 ಡ್ರಾಪ್ ಎಣ್ಣೆ ಇರಲ್ಲ.
எல்லாம் மேலே வந்து இருக்குது யூஸ் பண்ணிக்கிற ஒரு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 750 ml சார் 2 கிலோ ட்ரேட் பண்ணால் அது ஃபுல்லாக அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அது மாதிரி ಟೇಸ್ಟ್ ಮಾಡಿ ಇಷ್ಟ ಆದರೆ ತೊಗೊಳ್ಳಿ ಇಲ್ಲ ಬೇಡಿ ತೆಂಗಿನಕಾಯಿ ಅಲೆ ಮಾಡೋದು ಒಂದು ಸೀಟಿಗೆ ಇರ್ತಾರೆ கார்டன் ஃபர்னிச்சர்ஸ் சொந்த வீடு தரையோடு இருக்கிறவாளுக்கு யூஸ்ஃபுல். ஸோ எக்ஸிபிஷனோட எண்டு பார்ட்டுக்கு வந்துட்டேன். கடைசியாக கார்கள் தான் இருந்தது. ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் த வீடியோ. இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.